வாய்க்கு லிப்ஸ்டிக் அடிக்கணும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். புதுசா ஒரு கண்டுபிடிச்சிருக்கா குட்டிகா. புதுசா யாருமே கண்டுபிடிக்காத ஒரு கண்டுபிடிப்பு நீ கண்டுபிடிச்சிருக்கு இன்னைக்கு தான். ஆமாம், 1.5 நிமிஷம் கழிச்சு தான் வருவாங்க. அது வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசலாவா? இன்னைக்கு லைவே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வரலாம்ட்டு வந்துட்டேன். சரண் அண்ணா ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 மணிக்கு லைவ் வந்துடுவேன், ஆனால் இன்னைக்கு வர முடியல. நாகராஜனே ஹாய். நவீன்களா? சுரேஷ்னே ஹாய், என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? விக்னேஸ்வரன்களா? ஹாய் ஹாய். பாசமலர் தங்கச்சி அண்ணா, நான் கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு டைம் முடிஞ்சிருச்சுன்ட்டு போயிடுவீங்கன்னு நினச்சேன். வந்தோன்னே லைக் போட்டு வந்துட்டிங்களா? பரவாயில்ல, வெரி குட்ண்ணா. நான் கூட 2 மணிக்கு வர முடியல, சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் சரி போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம மனசில் இருக்கிற சோகத்தையெல்லாம் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு லைவ் வந்திருக்கேங்க. மனசே உண்மையால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இதில் வீடியோ போட்டோம், கம்முன்னு வேறு ஒர்க் பார்த்துட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு ரொம்பவே உடஞ்சி போச்சுங்க. அது ஒட்ட வைக்க முடியுமான்ட்டு தெரியல. 10 எம் வீஸ் போகணுங்களாமா, இல்லைன்னா 4000 மணி நேரம் வாட்ச் அவர் காட்டுங்களாமா. முன்னாடி வந்து காட்டுது 28 நாளுக்கு, ஆனால் அந்த உள்ளார ஏர்னிங்ஸ்குள்ளே போய் வெறும் 1163 மணி நேரம் தான் காட்டுதுங்க. என்னைக்கு 4000 மணி நேரம் வந்து என்னுடைய சேனல் வந்து எலிஜிபிளாக வருதுன்னு எனக்கு தெரியல. எங்களை மாதிரி இருக்கிறவங்க வீடியோ போட்டால் யாரும் பார்க்குறதும் இல்லை. டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்க எங்கெங்கேயோ போய் நிறையா பேர் கேமரா வச்சு